கிருஷ்ணஜெயம். கிரக காரகத்துவம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பொருள், விஷயம், மனிதர்கள், ஜீவராசிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ராசி, கிரகம், பாவம், நட்சத்திரம் இந்த மாதிரி சிக்னிஃபிகேட்டராக இருக்கும். அதை ஆளக்கூடிய கிரகங்கள், பாவங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம காரகத்துவம் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல. அந்த காரகத்துவம் தான் ஜோதிட பலனுக்கு உயிர் மூச்சு மாதிரி. நம்ம ஜோதிட பலன் சொல்லணும் அப்படின்னா காரகத்துவம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய கிளாஸ் போறோம், நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் நல்லா போடுவோம், எல்லாம் பண்ணாலும் பலன் நம்ம எப்படி சொல்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த துறையில நம்ம ஷைன் ஆக முடியும். ஸோ அதுக்கு காரகத்துவம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா பால் இருக்கு இல்லையா? ஸோ அது பாலில் ரெண்டு இருக்கு. ஒன்று பசும்பால், இன்னொன்று பஃபலோ மில்க்னு சொல்ற எருமை பால். மோஸ்ட்லி இதை நம்ம நிறைய யூஸ் பண்றோம். நிறைய ப்ராடக்ட் இதுல இருந்து வருது. ஸோ அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம் இதை. ஸோ இதுலயே உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கு. பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பசும்பால் அப்படின்னா குரு, எருமை பால் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் வருவார். ஏன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த நிறத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். குரு சுக்கிரனை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. பசும்பால் ஏடு, பசும்பால்ல தயாரிக்கிற நெய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மஞ்சள் கலரா வரும். பசும்பால் நம்ம காய்ச்சி வச்சோம் அப்படின்னா அந்த ஏடு மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கனாலே உங்களுக்கு குரு பகவான் தான். அதே மாதிரி உங்களுக்கு பசும்பால்ல காய்ச்சின நெய், அப்புறம் அந்த தயிரும் பாத்தீங்கன்னா பசுந்தயிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் குரு பகவானுடைய இது மோஸ்ட்லி மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள். இதே மாதிரி மனிதர்கள் இன்னொரு விஷயத்துக்காகவும் நம்ம புரோட்டீன் ரிச், ஸ்ட்ரென்த்து, பாடி மசில் பில்டுக்காக இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா பஃபலோ எருமைப்பால். அது பாத்தீங்கன்னா பசும்பாலை விட நல்ல திக்கா, அதே மாதிரி நல்ல ஒயிட் ஷைனிங்கா இருக்கும். நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். அது சுக்கிரன் அப்படின்னாமே உங்களுக்கு வெண்மை தான். அதனால எருமைப்பால் நல்ல திக்கா வெண்மையா இருக்கும். கிரீம் கலர், கிரீமா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் தான். அதே மாதிரி உங்களுக்கு இதை விட பசும்பாலை விட உங்களுக்கு எருமைப்பால் நல்ல கிரீமியா இருக்கும். பசும்பால் தண்ணியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் காரகத்துவம். நம்ம பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரகத்துவம் பொருட்கள், விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காரகத்துவம் இருக்கு. அதை கிரக ரீதியா, நட்சத்திர ரீதியா, ராசி ரீதியா, பாவ ரீதியா நம்ம பிரிப்போம். அதை பிரிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால இன்னைக்கு பாலுக்கான உதாரணத்தை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு பொருளுக்கான விஷயமும் அந்த ஒரே பொருள்ல 9 கிரகங்களுடைய காரகத்துவம் எப்படி செயின் லிங்கா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நமஸ்காரம்.